நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போறது பஞ்சாமிர்தம். நம்ம ட்ரெடிஷ்னல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பஞ்சாமிர்தத்தோட போறோம். சோ பழனி முருகருடைய அருளால நம்ம ஆரம்பிப்போம். சார் என்ன வாழைப்பழம் ஒரே கருப்பு கருப்பா இருக்கு, நல்ல வாழைப்பழமா வாங்கிட்டு வரலாம்ல? இப்பதான் பஞ்சாமிர்தம் முடிச்சோம், அடுத்து பருப்பு பாயசம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இருக்கட்டும். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம ஒரு 4 வகையான டிஷ் இருக்கு சார். டைம் இல்ல, 4 எல்லாம் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல, 2 பண்றேன். 2 தானா? என்ன சார், புத்தாண்டு வருது, அப்புறம் விஷு வருது, இது எல்லாமே சேர்த்து நம்ம 2 தான் பண்ண போறோமா? புத்தாண்டுக்கு ஒரு 2 தமிழ் வருஷ பருப்பு, மலையாள வருட பருப்பு, அதுதான் விஷுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 2 ட்ரெடிஷனல் பாயசம் கேரளா ஸ்டைல்ல. ஓ, அதுதான் 4. சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு 2 டிஷ் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், என்னென்ன எடுத்து வச்சிருக்கீங்க? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போறது பஞ்சாமிர்தம். நம்ம ட்ரெடிஷ்னல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பஞ்சாமிர்தத்தோட போறோம். சோ பழனி முருகருடைய அருளால நம்ம ஆரம்பிப்போம். ஓகே. பஞ்சாமிர்தம் எதுக்கு பண்றாங்க கோவில்ல? தெரியாது தெரியாது தெரியாது. கோவில்ல நம்மள மாதிரி பக்தர்கள் நிறைய பேர் சாமிக்கு படையல் வைப்போம். ஒரு சிலர் வந்து பழங்களா கொண்டு வந்து வைப்பாங்க, ஒரு சிலர் தேன் வைப்பாங்க இல்லையா, பேரிச்சம்பழம் வைப்பாங்க, நிறைய நட்ஸ் வைப்பாங்க, வெல்லம், சர்க்கரை இதெல்லாம் வரும். அப்போ சாமிக்கு நம்ம கொடுக்குறோம், சாமி நமக்கு என்ன கொடுக்கும்? அதை தான் நம்ம அப்படியே மாற்றி நமக்காக சாமிக்கு வச்ச படையலை அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பஞ்சாமிர்தமா ஒரு கோவிலையும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இது ஹெல்தி தானே சார்? கண்டிப்பா. மலை ஏறி போறவங்களுக்கு இதை சாப்பிட்டோட உடனே எனர்ஜி வந்துரும். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் வந்து இதை வந்து கோயில் பிரசாதமாவே வச்சிருக்கேன். ஓ, சூப்பர் ஐடியா தான் சார். தமிழ் முன்னோர்கள் பத்தி சொல்லணும்னா நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லுவேன். அவங்க ஒரு விஷயத்தையும் பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு கருத்துக்கள் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கான இதுதான் இந்த மாதிரி விஷயம். உங்களுக்கு சுகர் லெவல் கம்மியாகும், ஸோ அதுக்கு வந்து சுகர் இது பண்றதுக்கான ஹனி, அண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் கம்மியா இருக்கும், அதுக்கான ஸ்வீட்டு, புரோட்டீனுக்கான நட்ஸ் இல்லையா, விட்டமின்ஸ், ஸோ எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம்னா ஒரு எனர்ஜி கிடைச்சிடும். அப்புறம் நல்லபடியா சாமியா கும்பிட்டு இன்ஸ்டன்ட் குளுக்கோஸ் மாதிரி. கண்டிப்பா. சரி, பண்ணிடலாமா? எஸ் சார், ஆரம்பிக்கலாம். ரைட் சார், என்ன வாழைப்பழம் ஒரே கருப்பு கருப்பா இருக்கு, நல்ல வாழைப்பழமா வாங்கிட்டு வரலாம்ல? பஞ்சாமிர்தத்துக்கு நல்லா பழுத்த பழமா இருந்தாதான் அது பிசையறதுக்கும் சாப்பிடும்போது அதோட ருசியும் அட்டகாசமா இருக்கும். சரியா? ஓ, இதுல மாணிக்கம் இதை உரி ரொம்ப கேள்வி கேட்டுன்னு இருக்கேன். டார்ச்சர் பண்ற ராஸ்கல். கட் பண்ணி போடணுமா இல்ல அப்படியே நம்ம பிசையலாமா? போட்டு பிசையலாம். அந்த பிசையறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப குழஞ்சு ஒரு மாதிரி இல்லாம நல்லா வரும். அந்த மாதிரி டேட்ஸையும் கூட இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டா நட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த மிக்ஸ்டு நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக தேவையான அளவு எவ்வளோ நட்ஸ் வேணுமோ அவ்வளோ நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சார். இது வெள்ளை கலர்ல பவுடர் மாதிரி இருக்கு. ஏலக்காய் பொடி. ஓ, ஏன் வெள்ளை கலர்ல இருக்குது? கொஞ்சோண்டு இது ஏலக்காய் வந்து மிக்ஸில போட்டு அப்படியே அரைக்க கூடாது, அரைஞ்சா வராது. ஆமா, திப்பி திப்பியா இருக்கும். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி அரைச்சோம்னா பவுடர் மாதிரி வந்துருமா? இது நல்ல ஐடியா சார். இது அப்படியே ஹனி
தேவையான அளவு அப்படி வெல்லம், அப்போ நம்ம தேவையான எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா பிசையணும். கை வாஷ் பண்ணிட்டீங்களா? நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன் சார். ஓகே. ஏன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்றனாலுமே இது ஸ்பூன் எல்லாம் வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா கையில் பிசைஞ்சு அப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணுங்க. அப்போ அருமையான சுவையான பஞ்சாமிர்தம் ரெடி. என்னென்னலாம் போட்டோம் இதுல? ட்ரை நட்ஸ் போட்டோம், பனானா போட்டோம், ஹனி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வெல்லம் போட்டோம், ஏலக்காய் போட்டோம், வாழைப்பழம் போட்டோம். இன்னும் நம்ம வந்து ஆப்பிள் போட்டுக்கலாம், கருப்பு திராட்சை போட்டுக்கலாம். ஓகேவா? சிலர் இதுல கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் இதுல கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்க வீட்டில் இந்த மாதிரி என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதுல கொஞ்சம் ஹனி, கொஞ்சம் ஏலக்காய் போட்டு ஃப்ளேவரபுளா குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்தது ரெடி பண்ணிட்டீங்க. வேற என்ன பண்ணணும்? இப்பதான் பஞ்சாமிர்தம் முடிச்சோம். அடுத்து பருப்பு பாயசம். பருப்பு பாயசமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பண்ணிடலாமா? கண்டிப்பா. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? பருப்பை நல்லா பொன்னிறமா வறுக்கணும். சரியா? ஓகே. அதுக்கு பருப்பு எப்படி சார்? பருப்பு எதுவுமே கருகவே இல்லை, ஈவனா இருக்கு கலரு. அது நம்ம வந்து பருப்பை வறுக்கும் போது கையை எடுக்காம வறுத்துக்கிட்டே இருக்கணும். கையை எடுத்தோம்னா அந்த டெம்பரேச்சர்ல வந்து ஒரு சில இடம் வந்து ஓவர் ஹீட் ஆயிட்டு பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால கையை எடுக்காம நம்ம அப்படியே பண்ணுவோம். இப்போ பாருங்க, முடிஞ்சிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர்ல அழகா. ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். குக்கர்ல இதை மாத்திரம். இதுக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றுவீங்க? 1 கப்புக்கு 2 கப் தண்ணி. விசில் வரப்போகுது. சரியா? ஸோ 2 விசில், ரெண்டாவது விசில் வந்துருச்சு. குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? தாளிக்கணும். முந்திரி திராட்சை எல்லாம். வெல்லம் எல்லாம் போடாம எப்படி உங்களுக்கு ஸ்வீட் வரும்? சரியா? ஸோ வெல்லம் போடுறோம். வெல்லம் வந்து நார்மலா என்ன பண்ணுவோம்? வெல்லம் பாகு எல்லாம் காய்ச்சி கூட கொடுப்போம். நம்ம வெல்லத்தை வந்து பவுடரா பண்ணி வச்சிருக்கோம். சரியா? ஸோ வெல்ல பவுடர் போட்டு அப்புறம் அதுல கொஞ்சம் பால் ஊற்றி அதுக்கப்புறம் பாயசத்தை தாளிச்சிருக்கோம். சரியா? விசில் அடங்கிடுச்சு. பருப்பு வெந்துட்டு இருக்கும், பார்க்கலாம். எஸ், அழகா வெந்துருச்சு. நல்ல அரோமா சார். பருப்பு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்து நம்ம அதை பண்ணும்போது நல்லா பருப்பு வெந்து இந்த அளவுக்கு குழையணும். ஆமா, இந்த அளவுக்கு. அதாவது ரொம்ப குழஞ்சும் ஆயிடக்கூடாது, குழஞ்சும் குழையாம இருக்கணும். சரியா? ஓகே. அடுத்தது பண்ணிடலாமா? எஸ் சார். திருப்பி ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். திருப்பி ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம். பருப்பு வெந்துருச்சு. ஓகே. இதுல என்ன பண்ண போறோம்? ஜாகரியா ஆட் பண்ண போறோம். ஸோ தேவையான அளவு தண்ணி இதுல இருக்கிறனால நம்ம வெல்லம் பாகு போடாம வெல்லத்தோட பவுடராகவே ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த வெல்லம் இதில் கரையணும். ஸோ இந்த வெல்ல பவுடரை போட்டுட்டோம். இப்போ வெல்லம் கரையணும். கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நம்ம பால் விடப்போம். சரியா? ஸோ இப்போது வெல்லம் போட்டுட்டோம். வெல்லம் போட்டு நல்லா கொதிச்சிச்சு. இதில் இப்போது கொஞ்சமாக பால் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பால் ஆட் பண்ணலாம்.
பால் விட்டுட்டோம், கொதிச்சிடுச்சு, ரெடி. இப்போ நம்ம தாளிப்பு போட போகிறோம் பாயசத்துக்கு. வச்சுட்டு தாளிப்பு நல்லா 2 ஸ்பூன் நெய். ஸோ இதில் கொப்பரை தேங்காய் போடுறோம், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கு. அதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், முந்திரி பருப்பு போடுறோம். ஸோ முந்திரி பருப்பு வதங்குது. அதுலேயே நம்ம திராட்சை போடுறோம். ஸோ திராட்சை சூப்பராக புரிஞ்சு வந்துருச்சு. பாயசத்தில் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா? கொஞ்சமாக இதில் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், சுவையான பாயசம் ரெடி. நம்மளோட சுவையான புத்தாண்டுக்கான பருப்பு பாயசம் தயாராகிடுச்சு. சார் வாசனையே கம கமன்னு இருக்கு சார். அதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன், டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். இது சூடா இருக்கே. நல்ல டேஸ்டா இருக்கு சார். அப்போ அடுத்த வாட்டி நீங்க பண்றீங்க, நான் சாப்பிடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஓ, வடை, சாப்பாடு, சாம்பார், வறுவல், துவையல் எல்லாம் தயாரா இருக்கு. பாயசம் பஞ்சாமிர்தம் நாங்க ரெடி பண்ணிட்டோம். ஓ, உங்களோட சேர்ந்து இந்த புத்தாண்டை நாங்களும் கொண்டாடுறோம். தேங்க்யூ ஆல். இது கண்டிப்பா உங்க கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா புத்தாண்டுக்கு நீங்க உங்க உறவினர் எல்லாருமே சேர்ந்து இதை பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. பாயாசம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே போயிடாதீங்க. எங்க சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டு போயிடுங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். വിഷുക്കണി ഒക്കെ കണ്ടിരിക്കുന്നു വിചാരിക്കുന്നു. புரியலையா? விஷுக்கு என்ன பண்ணுவோம்னா, விஷுக்கு சத்யா, விஷு சத்யான்னு சொல்லிட்டு அதே தான் வாழை இலையில தான் கேரளா ரைஸு, புளியிஞ்சி, மாங்காய் அச்சாறு, பப்படம், அப்புறம் 2 விதமான பாயசம்,